இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எளிதில் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ஒரு வேலைக்கு பல வேலையை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க, அதாவது கல்வி கற்கிறது, அதே மாதிரி ஒரு தொழிலில் கற்றுக்கிறது, சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுடைய ஒரு நபர்னா இந்த மிதுனராசி அன்பர்களும் சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த மனக்கவலை நீங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய சுற்றமும் உங்களுடைய நட்பும் உங்களை தூண்டுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. யாருக்காவது உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சி எல்லாமே தாமதமானாலும் கூட கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதலாக கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். இருந்தாலும் உங்களுடைய கூடுதலான வேலைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மேல் அதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய பூகம்பரம் மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆகிரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க. விருந்தினர்கள்லாம் வர்ற மாதிரி இந்த வாரத்தில் அமையும். யாராவது உறவுகள் அல்லது நெருங்கிய நண்பர்கள்லாம் இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது. ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறத பார்த்துக்கோங்க. வழக்கு விவகாரம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிந்த அளவுக்கு பேசியே தீர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆயுதம், தீ இதெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க, அடுத்தவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது இறங்கி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. அது உங்களுக்கு தீமையை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். வீண் அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது.
கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எதிர்பாராமல் பயணங்களில் கூட சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது கூட நல்லது. உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை இந்த வாரத்தில் சரியாகும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வேலை பளு காரணமாக கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டிகளையும் பொறாமைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தான் எல்லா பிரச்சனையுமே நீங்கள் சரி செய்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தான் இந்த வாரத்தில் வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியை பற்றி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். மேலே அடுத்து நம்ம இதை படிக்கலாம், இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இருக்கும். கூடுதலான மதிப்பு பெற்ற நல்ல ஒரு காலேஜுக்கு போகலாம், நல்ல ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த டைம் அதிகமாக வரும். அதனால் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இந்த டைமு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னா கூட மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். அதற்காக அந்த மறைமுக எதிரெல்லாம் சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆடம்பரமாக செலவு செஞ்சு வீணாக பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிதாக எதுலையாவது முதலீடு போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. நிறைய போட்டிகளை சமாளித்து தான் உங்களால் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பண வரவில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நெருக்கடிகள் குறையும். பண வரவில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கரெக்டான டைமில் நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். தேவையற்ற வாக்குவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை ரெண்டையும் குறைச்சிக்கிட்டிங்கனாவே ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பணிபுரிகிற இடத்துல கூட தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிக முயற்சிகள் இந்த வாரத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அதிக முயற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் எடுக்கிற காரியம் எல்லாமே சிறு சிறு தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறுற மாதிரி இந்த வாரத்தில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 24, 25, 26ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் மறக்காமல் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களும் குறையும். அதனால்
நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.